ஒரு மனிதனுக்குள் எப்படி ஆவி ஆத்துமா சரீரம் காணப்படுகிறதோ அப்படியே ஆண்டவரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 1:7 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்து வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. ஆவியானவர் தான் நாம் பாவத்திற்கு விலகி ஓடுவதற்கும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கும் பிரச்சனைகளை தாண்டி முன்னேறி செல்வதற்கும் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்குள்ளாய் கிரியை செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த பூமியில உயர்த்தி நாம் சதா காலமும் தேவனோடு வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் இந்த ஆவியானவர் தான். ஆகவேதான் நாம் அனுதினமும் அதிகாலையில் வேதத்தை தியானித்து ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டும். இந்த ஆவியானவர் அப்படியே நமக்குள்ளாய் வரங்களை செயல்படுத்தி வரத்தின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் வரங்களை விரும்ப வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அந்த வரத்தினூடாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை நம்மை கொண்டு பலமாய் நிரூபித்து காட்டுவார். ஆகவே நம்ம ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.